ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்னும் பல சந்தேகங்கள், தவறான சந்தேகங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாத சில வினோதமான தவறான சந்தேகங்கள் என்னென்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பொதுவாக சில தப்பான கருத்துக்கள் என்ன இருக்குன்னா, பெண்கள் செக்ஸை விரும்புவதில்லை அப்படின்னு கருத்து இருக்குது. இது உண்மை அல்ல. ஒரு ஆரோக்கியமான பெண், ஒரு ஆரோக்கியமான ஆணுக்கு செக்ஸில் எவ்வளவு ஆர்வம் இருக்குமோ அதே அளவுக்கு செக்ஸில் ஆர்வமுடைய பெண்களாக இருப்பாங்க. பல நேரங்களில் வளர்க்கப்படும் முறையினால் பெண்கள்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், செக்ஸை விரும்புகிறது தப்பு, செக்ஸில் ஆர்வம் காட்டுவது தவறான பெண்கள் தான் செய்யணும், இப்படி தவறான கடவுளுக்கு எதிரானது ஒரு பாவச்செயல், இப்படி பல தவறான கருத்துக்களை ஊட்டி வளர்க்குறதுனால பல நேரங்களில் பெண்கள் செக்ஸில் வெளிப்படையான ஒரு ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க. ஆனால் உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுக்கு செக்ஸில் ஹார்மோன்கள் காரணமாகவும் சூழல்கள் காரணமாகவும் செக்ஸில் ஆர்வம் இருக்கும். இதில் எந்த விதமான தவறும் இல்லை. இது ஆரோக்கியமான விஷயம். அதனால் பெண்களுக்கு செக்ஸில் ஆர்வம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறது தவறு. அதே மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு வர்ற இன்னொரு முக்கியமான கேள்வி ஆணுறுப்போட சைஸ். ஆணுறுப்பு சைஸ் ரொம்ப முக்கியமானது. அவர் பெண்ணை திருப்தி பண்ணுறதுக்கு, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பெரிய ஆணுறுப்பாக இருந்தால் நல்லது அப்படின்றது பெரும்பாலான ஆண்களுடைய எண்ணம். இது ஒரு தவறான கருத்து. ஆணுறுப்பு சைஸுக்கும் பெண்ணினுடைய திருப்திக்கும் சம்மந்தம் இல்லை. ஆணுறுப்புடைய சைஸுக்கும் குழந்தை பெறத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. மிக சின்ன ஆணுறுப்பாக இருந்ததா, மைக்ரோ பெனிஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க உண்மையிலே ட்ரீட்மெண்ட் போகணும். அது 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்குது விரைப்பான நிலையிலேன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் போகணும். பெரும்பாலான ஆண்களுக்கு இது தேவையில்லை. அவர்கள் நார்மலான ஆணுறுப்பு தான் இருக்குது. பல திரைப்படங்களை பார்க்குறாங்க, ஆபாச திரைப்படங்களை பார்க்குறாங்க. பல நேரங்களில் மற்ற ஆண்கள் விரைப்படைந்த நிலையில் மற்ற ஆண்களை பார்க்குறாங்க. சிறுநீர் போகிற இடங்களில், எங்கேயாவது ஒரு சில இடங்களில், ட்ரெஸ் மாற்றுற இடங்களில் அதை பார்த்துக்கிட்டு அதை தன்னோட ஒப்பிட்டு பார்த்து எனக்கு சின்னதாக இருக்குதுன்னு வருத்தப்படக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை நிறைய இருக்குது. அதனால் இந்த சைஸை ஒப்பிட்டு பார்த்து சின்னதுன்னு ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இப்படி ஒப்பிட்டு பார்த்து மனக்குறையோட, தாழ்வு மனப்பான்மையோடு வாழக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க, உலக அளவில் ஆணுறுப்பை மார்பகங்களை பெருசு பண்ணுற மாதிரி ஆணுறுப்பையும் சிகிச்சைகள் மூலமாக பெரிதாக்கலாம், அவங்க விரும்புகிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம், தவறு இல்லைன்னு முடிவு பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டு இப்போ உலகம் முழுவதும் போயிட்டுருக்கு. மூன்றாவதாக, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு முறையும் செக்ஸ் பண்ணும்போது உச்சகட்டம் அடைந்தே ஆகணும். உச்சகட்டம் என்பது அப்படியே உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடிய த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இப்படின்லாம் தவறான கருத்துக்கள் இருக்குது. உண்மையில் அப்படி இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உச்சகட்டம் அடையணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு செக்ஸ் திருப்தியாக இருந்தால் போதும். அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒவ்வொரு முறையும் உச்சகட்டம் அடையணும்னு அவசியம் இல்லை. அடைந்தால் நல்லது, அது வேறு விஷயம். சில நேரம் அடையாமலே எனக்கு ஓகே திருப்தியாக இருக்குது செக்ஸுன்னா அதுவும் போதும் தான். பல நேரங்களில் பெண்களுக்கு உச்சகட்டம் அடையிறதுல சிக்கல்கள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் செக்ஸ் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அற்புதமான உச்சகட்டத்தோடு முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உச்சகட்டம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும். சில பேருக்கு ரொம்ப த்ரில்லிங்கான உச்சகட்டமாக இருக்கும். புதிதாக நன்றாக பண்ணும்போது உச்சகட்டம் த்ரில்லிங்காக வரலாம். தொடர்ச்சியாக பழகிட்டீங்க, 40 வருஷமாக செக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ பண்ணும்போது அதுவும் நேத்தான் பண்ணோம் இல்லை காலையில் தான் பண்ணோம், திரும்ப பண்ணும்போது உச்சகட்டம் மிகப்பெரிய த்ரில்லிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத தனியாக இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செக்ஸை விரும்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு பொதுவான தவறான கண்ணோட்டம் இருக்குது. அப்படி இல்லை. தனியாக இருக்கிறவர்கள் தம்பதிகளாக இருக்கிறவங்களோட ரொம்ப செக்ஸ் குறைவாக அனுபவிக்கிறாங்க. செக்ஸ் உணர்வுகளும் குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பல்வேறு ஆய்வுகளில். அதே மாதிரி செக்ஸ் பார்ட்னரோட, ஒரு பழகிய பார்ட்னரோட தொடர்ந்து செக்ஸ் பண்ணும்போது மிகப்பெரிய த்ரில்லிங்காக இல்லாமல் போயிடும்.
அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் இருக்குது. அப்படி இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் பழக கொஞ்சம் அந்த த்ரில்லிங் குறையலாம். ஆனால் ஒரு விஷயங்களை கற்றுக்கொண்டு செக்ஸை ஒரு அற்புதமான விஷயமாக மாற்ற நமக்கு தெரிந்திருந்தால் ஒவ்வொரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியையும் என்கவுண்டரையும் ஒவ்வொரு முறை செக்ஸ் பண்ணுறதையும் ஒரு இனிய அற்புதமான அனுபவமாக நம்மளால் மாற்ற முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு வினோதமான செக்ஸை பற்றிய சில தவறான சந்தேகங்கள் இருக்குது, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் வேலூர் மாவட்டத்தில் ஜெயலலிதா. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். என்ன சந்தேகம் உங்களுக்கு? சார், ஒரு வாரத்தில் 7 நாளில் நம்ம எத்தனை நாள் ஒய்ஃபோட தப்பு பண்றது வச்சுக்கலாம், நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்றதுக்காக. நீங்க வாழ்க்கையில தப்பே என்னைக்கும் பண்ணாதீங்க. செக்ஸ் பண்ணுங்க, செக்ஸ் பண்ணலாங்க. செக்ஸ் தான் சார், தப்பு பண்ணாதீங்க, செக்ஸ் பண்ணுங்க. செக்ஸே கூட எத்தனை நாள் இருக்குன்னா நம்ம நல்லது அப்படின்ற மாதிரி. செக்ஸ் வந்து நீங்க டெய்லி 4 முறை வச்சுக்கலாம். உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் எத்தனை முறை பண்ணா சந்தோஷமா இருக்கு, பிடிக்குது, நல்லா இருக்குது, அதனால இதெல்லாம் எஃபெக்ட் வருமா? எந்த விதமான எஃபெக்டும் வராது. உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லாகும், அதிகமாகும். அப்படியே சார்? இல்ல சார், ஃப்ரெண்டுங்க சொல்றாங்க அந்த மாதிரி அதிகமா தப்பு பண்ணும்போது நம்மளுக்கு உடம்பு எஃபெக்ட் வரும், பின்னாடி பாதிப்பு. அதிகமாக தப்பு பண்ணாதாங்க வரும், செக்ஸ் பண்ணால் வராது. நீங்கள் அந்த அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, உங்கள் எனிமீஸ். அவங்களுக்கு விஷயம் தெரியாமலே ஏதாவது உளர்றாங்க. அதாவதுங்க, விஷயம் தெரியாத ஆளுங்கிட்ட விஷயங்களை கேட்காதீங்க. இன்னொரு விஷயம் வள்ளுவரே சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு. யார் யார் என்னென்ன சொன்னாலும் உண்மை என்னன்னு கண்டுபிடிங்க நீங்கள், அல்லது எக்ஸ்பர்ட்டிட்ட கேளுங்க. செக்ஸ் பண்ணுறதுனால உங்கள் உடம்புக்கு எந்த வித தீமையும் வராது, 20 நன்மைகள் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. அதை பற்றி நான் ஒரு நாள் பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஒசூர்லேருந்து பேசுகிறாங்க, கார்த்திகேயன். சொல்லுங்கள் சார். கார்த்திகேயன் சொல்லுங்கள். சார், டாக்டருக்கு வந்து பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வருது இல்லை சார்? சரிங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? 21 சார். மேரேஜ் ஆகலை. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பாங்களா? 60 கிலோ இருப்பாங்களா? 75 இருக்கு சார். இப்படி இருந்தாங்கன்னா நீர்க்கட்டிகள் இருக்குங்க, பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும் உங்களுக்கு. அதான் பாலிசிஸ்டிக் ஓவரி தான் சொல்கிறாங்க. அதான் இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். வெயிட்டை மாத்திரை கொடுக்குறாங்க, வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இதுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. பீரியட்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் அப்படின்னு. அது வெயிட் நல்லா குறைஞ்சி பாலிசிஸ்டிக் ஓவரி வந்து அவங்களுக்கு நார்மல் ஆச்சுன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வந்துடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒரு 3 மாதம் 4 மாதம் அங்கே வராமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? அதாங்க, அந்த கொஞ்சம் சிவியராக இருக்குன்னு அர்த்தம். பாலிசிஸ்டிக் ஓவரி கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக சிவியராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 3 மாதத்தில் வந்து வெயிட் வந்து ஒரு 5 கிலோ குறைஞ்சிருக்கு சார். இன்னும் குறையணும். அவங்க வந்து 45-50 கிலோவுக்கு வந்துடணும். அவங்க 50 கிலோவுக்கு அவங்க வந்தால் தான் எல்லாமே சரியாகும். அதோட தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்ணும், சரியாயிடும். இது ஒன்றும் ஆபத்தான வியாதி இல்லை, கவலைப்பட வேண்டாம். அதான் பீரியட்ஸ் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வராமல் இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த மாத்திரை சாப்பிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஒன்றும் இல்லைங்க. அதாங்க, அந்த ஹார்மோன் ப்ராப்ளம்னால தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வர்றதில்ல. ஹார்மோன் இப்போ அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக வந்துடும். ஹார்மோன் ஏன் சரியா இல்லை? பிசிஓடின்னு அந்த சிண்ட்ரோம்னால் அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸு, சின்ன சின்ன முத்து போல் அவங்களுக்கு சினைமுட்டை பையில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கழுத்தில் போட்ட நெக்லஸ் மாதிரி சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். வெயிட்டை முதல்ல நல்லா குறைங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க, பரமசிவம். பரமசிவம் சொல்லுங்கள். சார், இந்த உடல் உறவுக்கு பிறகு அந்த இடுப்பு வலி வருது இல்லைங்களா பெண்களுக்கு? சரி, அது என்ன காரணம்? அதாவதுங்க, பொதுவாக ஆண்கள் செக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றிட்டு படுத்துட்டாங்கன்னா பெண்களுக்கு வந்து உச்சகட்டம் அடையாததுனால அவங்களுக்கு வந்து செக்ஸில் ஈடுபடும் போது ரத்தம் முழுவதும் பெல்விஸை நோக்கி நிறைய பாயும். பெல்விஸை சுற்றி பிளட் கன்ஜெஷன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். பிளட்டு நிறைய பூல் ஆகியிருக்கும். அவங்க ஒரு உச்சகட்டம் அடைந்து நல்ல தூக்கத்துக்கு போய் ஓய்வெடுத்து எழுந்திரிச்சாங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஆனால் உச்சகட்டம் அடையலைன்னா அவங்களுக்கு தூக்கமும் சரியாக வராது, பெல்விக் கன்ஜெஷன் இருக்கும்,
பல குழப்பம், மனதிலையும் ஒரு வெறுப்பு இருக்கும், டிப்ரெஷன், மன அழுத்தம் இருக்கும். இதோட தூக்கமே இல்லாமல் காலையில் எந்திரிச்சாங்கன்னா கை கால் குடைச்சல், தலைவலி, உடம்பு வலின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். பொதுவாக பல பெண்கள் வந்து கை கால் குடைச்சல்னு திரும்ப திரும்ப மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு இதுதான் காரணம். நீங்கள் செக்ஸில் வந்து அவங்க உச்சகட்டம் அடைகிறாங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் செக்ஸை முடிக்கணும். இதை ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள். இதை சரியாக பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை உங்கள் மனைவியை விட்டு போயிடும். அதனால் செக்ஸ் பண்ணுறதுனால இடுப்பு வலி வர்றதில்ல, அவங்க உச்சகட்டம் அடையாததுனால வர்ற காம்ப்ளிகேஷனால் இந்த பிரச்சனை வருது. இதை முழுமையாக சரி பண்ணலாம் நீங்கள். இப்போது இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்ன? அதாவது சார், அதாவது வந்து குழந்தை உருவாகிறதுக்கு விந்து வந்து எவ்வளோ சார் உள்ளே போகணும்? அதாவது நார்மல் விந்து அளவுன்னு உலக சுகாதார நிறுவனம் சில வரையறை சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள் சார். 2010 இந்த வரையறை வந்தது. சரிங்க சார். அவங்க வெளியேற்றக்கூடிய விந்து அளவு குறைந்தபட்சம் 1.1 ml இருக்கணும், 1.5 ml. அப்படிங்களா? அதில் ஊர்ந்து போகிற அணுக்களுடைய எண்ணிக்கை 40% இருக்கணும். சரிங்க சார். உயிருள்ள அணுக்களுடைய எண்ணிக்கை சதவிகிதம் வந்து 58%. சரிங்க சார். அணுக்களுடைய எண்ணிக்கைன்னு கணக்கு பார்த்தா 1 ml திரவத்தில் 15 மில்லியன் இருக்கணும். மொத்த விந்து எஜாக்குலேட்டில் நீங்கள் எஜாக்குலேட் பண்ண மொத்த திரவத்திலையும் குறைந்தபட்சம் 39 மில்லியன் இருக்கணும். 4% அணுக்களாவது உருச்சிதைவு இல்லாமல் நல்ல அணுக்களாக இருக்கணும். இப்படி இருந்தால் கருத்தரிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள். ஸோ ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தால் 2 பேரும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு செக்ஸை பற்றிய தவறான கருத்து அப்படின்னு பார்த்தா, நீளமான மூக்கு, பெரிய கைகள், பெரிய கால்கள் இருந்தால் ஆணுறுப்பு பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில தவறான கணிப்புகள் இருக்குது. இது உண்மை அல்ல. பல நேரம் வந்து சுட்டு விரல், ஆட்காட்டி, நடுவிரல், பெருவிரல், கால் பெருவிரல், இந்த சைஸ் எல்லாம் வச்சு இது பெருசாக இருந்தால் ஆணுறுப்பு பெருசாக இருக்கும்ன்ற மாதிரியான கணிப்புகள் இருக்குது. ஆனால் உண்மையில் வந்து இதெல்லாம் எதுவும் பெரிய அளவுக்கு நிரூபிக்கப்படலை. எதையும் வச்சு ஆணுறுப்பு இப்படி பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும்னு யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் பேசுகிறீங்க மேடம்? சார் நான் புவனா பேசுகிறேன், திண்டுக்கல் மாவட்டம். சொல்லுங்கள் புவனா. சார் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து விந்தணு இருக்குல்ல சார், அது வந்து தலைப்பகுதி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நாங்கள் ஐவிஎஃப்க்கு போனோம். ஐவிஎஃப் பண்ணி அது 4 month வரைக்கும் அந்த பேபி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அது அபார்ஷன் ஆயிடுச்சு. அது எதனாலன்னு தெரியல சார். அப்புறம் இதுக்கு என்ன மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியும் சார்? செம்மண்ல வந்து விந்தனோட தலைப்பகுதி இல்லை, தலைப்பகுதி இருக்கு ஆனால் வால் பகுதி இல்லைன்னு சொல்றாங்க சார். அதுக்கு நாங்கள் எப்படின்னு இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேரான அனாமலிங்க. இது வந்து ரொம்ப காமன் இல்லை, ரொம்ப நிறைய பேருக்கு இப்படி இருக்காது. ஒன்று பண்ணுங்கள், ஒரு ஏதாவது ஜெனட்டிக் குறைபாடு இருக்கா ஜீன்ஸில்? அவருடைய சார் அவங்க அப்பாவுக்கு சுகர் இது இருக்கிறனால சுகர் இருக்கு. இவருக்கு வந்து 154 இருக்கு இப்போ ரீசெண்டாக எடுத்ததில். சரிங்க. இப்போ இவருக்கு வந்து ஜெனட்டிக் குறைபாடு இருக்கான்னு பார்க்கணுங்க. ஜீன்ஸில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அவருக்கு மெயினாக பார்க்கணும். ஜீன்ஸ் குறைபாடு, ஏன்னா ஸ்பெர்மில் ப்ராப்ளம் இருக்கிறனால ஜீன்ஸில் ஏதாவது குறைபாடு இருக்கா, இல்லை அவர் வேறு ஏதாவது ஹார்மோன்ஸில் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு சில பேசிக்கான டெஸ்ட்டுகள் பண்ணி பார்க்கலாம். தேவைப்பட்டால் இது ஒரு ரேர் டிசீஸ்ன்றதுனால விந்துப்பையிலேருந்து ஒரு சின்ன பிட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி என்ன குறைபாடு இருக்குன்றதை கண்டறிய முடியும். இதை கண்டறிஞ்சிட்டோன்னா இதை சரி பண்ணுறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சொல்லுங்க, என்ன கேள்வி இருக்கு? ஏதோ கேட்க வரீங்களா? அடுத்தது வந்து சார், இவருக்கு வந்து அந்த ஆணுறுப்பு வந்து சின்னதா, அதாவது எரெக்ஷன் இல்லாம இருக்கு சார். அதை முழுமையாக சரி பண்ணிக்கலாங்க. இவரை செக்ஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க. நீங்களும் அவரும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் சரியாக செக்ஸ் வச்சுக்கலையா? இல்லை சார். இதை முதல்ல சரி பண்ணுங்க. இந்த விந்துக்கு வாள் இல்லைன்றதெல்லாம் தப்புங்க.
நீங்கள் முதல்ல அதை சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். ஏன்னா அந்த மாதிரி கேஸே வந்துடுறது இல்லை. இல்ல சார், நாங்க ஐவிஎஃப் பண்றோம். நான் முதல்ல ஐவிஎஃப் தப்பாக பண்ணுறீங்க. ஐவிஎஃப் எதுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் செக்ஸ் பண்ணாதனால ஐவிஎஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல வந்துங்க நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். உங்களை செக்ஸை நல்லா பண்ண வச்சுருவாங்க. அதிலே நீங்கள் கர்ப்பமாயிருவீங்க. அப்புறம் அந்த குழப்பமெல்லாம் அப்புறம் தான். அதாவதுங்க ஒரு ஆர்டரில் தான் விஷயங்களை அணுகணும். முதல்ல வந்து பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், அப்புறம் செக்ஸ் பண்ணணும், குழந்தை பார்க்கணும், அப்புறம் தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும். எடுத்தோடனே குழந்தைக்கு பேர் என்னென்னு கல்யாணமே ஆகாமல் டைரக்டரியத்தை புரட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதுபோல் நீங்கள் செக்ஸே பண்ணாமல் குழந்தை வேணும் விந்தச்சு செக் பண்ணுறேன்னு போது தப்பான பல முடிவுகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் செக்ஸே பண்ணலைன்னா முதல்ல செக்ஸ் பண்ணுங்கள். செக்ஸு சரியாக ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணாத ஆண்களுக்கு இப்போ 4 நாள் 5 நாளைக்கு செக்ஸ் பண்ணாமல் இருந்தாலே விந்தணுக்களுடைய தரம் குறையும். அது உருச்சிதைவு ஊர்ந்து போகிற தன்மையெல்லாம் பாதிக்கும். நீங்கள் செக்ஸே பண்ணலைன்னா ஒரு 15-20 நாளைக்கு ஒரு முறை இல்லை விந்து வெளியேற்றிட்டு இருப்பார் தூக்கத்தில். அப்போ விந்தணுக்களுடைய தரம் குறையலாம். பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி தலை மட்டும் இருக்கக்கூடிய விந்தணுக்கள் அப்படின்றது ரொம்ப ரேர். 1-2 இருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம். எல்லா விந்துமே அப்படி தான் இருக்குது. அதுக்காக ஐவிஎஃப் பண்ணுறோன்றது இது ஒரு ரேர் வெரைட்டி. இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் முதல்ல செக்ஸை சரியாக பண்ணுங்கள். அதில் குழந்தை பிறக்கலைன்னா அப்புறம் விந்து டெஸ்ட்டெல்லாம் பண்ணி அது என்ன குறைபாடு அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி செக்ஸ் பண்ணாலே விந்து பல விஷயங்கள் நிவர்த்தி ஆகிடும். டெய்லி செக்ஸ் வந்து விந்தினுடைய ஊர்ந்து போகிற தன்மை, அதனுடைய உருச்சிதைவான தன்மையெல்லாம் பல மாற்றங்கள் நல்லா வரும். வாழ்க்கையில் வந்து நல்ல செக்ஸ் லைஃபுக்கு சுய இன்பம் வந்து தவறு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மனைவியும் நீங்களும் நல்ல செக்ஸில் சுய இன்பத்துக்கு இடம் இல்லைன்னு அப்படி இல்லை. உங்கள் பார்ட்னரை நீங்கள் தூண்டலாம், அவங்க உங்கள் முன்னால் தூண்டலாம். அதுவே ஒரு கிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்கள் அவங்களுக்கு தூண்டலாம், அவங்க உங்களுக்கு தூண்டலாம். ஒருத்தர் முன்னால் இன்னொருத்தர் சுய இன்பம் பண்ணலாம். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸைட்டிங்காக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்கள் மனைவி உங்களால் உச்சகட்டம் கொண்டு போக முடியல. அவங்க தூண்டி எப்படி உச்சகட்டம் அடைகிறாங்க அப்படின்றத அவங்க உங்களுக்கு ஒரு முறை காட்டினாங்கன்னா அதே மாதிரி நீங்கள் தூண்டி அவங்கள ஒவ்வொரு முறையும் உச்சகட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ பார்ட்னருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எப்படி உச்சகட்டம் அடைவது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு வெரைட்டிக்காகவும். அதாவது மாவு ஒன்றா இருந்தாலும் நீங்கள் இட்லி வேறு டேஸ்ட்டு, தோசை வேறு டேஸ்ட்டு, அதே மாதிரி ஊத்தப்பம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் உச்சகட்டம் ஒரே மாதிரி இருந்தால் கூட சுய இன்பம் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும், செக்ஸ் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும், வாய்வழி செக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்படி வெரைட்டியாக நீங்கள் கொண்டு போக முடியும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், நான் தென்காசிலிருந்து செல்வம் பேசுறேன் சார். செல்வம் சொல்லுங்க சார். ஆண் உறுப்பு சின்னதா இருக்கு சார். எல்லா ஆண்களுக்குமே சின்னதாக தான் இருக்குங்க, உங்களுக்கு அது தெரியாதா சார்? இல்லை சார், நான் கால்குலேட்டர் கேட்ட ரொம்ப சின்னதா இருக்கு சார். மருந்தெல்லாம் சாப்பிட்டா பெருசாகும். என்னை பார்க்க வர எல்லா ஆண்களுமே எனக்கு சின்னதாக இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, உங்களுக்கு மனதில் எனக்கு நிம்மதியாக இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. முதல்ல வந்து ஹார்மோன்கள் எடுத்து பார்க்கலாம், ஏதாவது குறைபாடு இருக்குது. ரியலாகவே முதல்ல உங்களை செக் பண்ணணும், ஆணுறுப்பு என்ன சைஸ் இருக்குது, நார்மலாக இருக்கான்னு. 2வது விந்துப்பைகள்லாம் நார்மலாக இருக்கா அது பார்க்கணும். 3வது ஹார்மோன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் முறைகள் நிறைய இருக்குது. சில இன்ஜெக்ஷன்ஸ், ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, மருந்துகள் மாத்திரைகள் இருக்குது, வேக்யூம் செக்ஷன் இருக்குது, ஷாக் வேவ் தெரப்பி இருக்குது, அறுவை சிகிச்சைகள் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஒத்து வரும், எதை நீங்கள் விரும்புகிறீங்க, இதெல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் ஒரு வினோதமான விஷயம் செக்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணம், அதுக்கு இவ்வளவு கேள்வி பதில், இவ்வளோ விஷயம், இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் எதுக்கு? சொல்லித் தெரிவதில்லை மன்மத கலை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது. அது உண்மையா? ஒரு காலருக்கு அப்புறம் பார்ப்போம். ஹலோ.
ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? குட் ஈவினிங் சார். நான் இங்கே சேலம்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன் சார். பிரகாஷ் சொல்லுங்கள். சார், இப்போது எனக்கு கல்யாணம் ஆகி 4 months ஆகுங்க சார். சொல்லுங்கள் சார், இப்போது ஒய்ஃபோட வந்து செக்ஸ் வச்சுக்கிறப்போ ம் ஃபுல்லாக உடலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் விந்து வெளில வரும் இல்லைங்க சார். ம் விந்து வெளில வந்துட்டு நான் எனக்கு சின்னதானவன தான் அவங்களோட உறுப்புலேருந்து வெளில எடுக்கிறேன். ம் விந்து அப்படியே என்னோட இதுலேருந்து வந்த விந்து எல்லாமே உடனே வெளில வந்துடுதுங்க சார். அடுத்த செகண்டே வெளில வந்துடுது. இந்த நிகழ்ச்சியில் நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். விந்து திரவத்தில் 95% திரவம் வந்து புராஸ்டேட் சுரப்பி, அதே மாதிரி செமினல் வெசைக்கிள் போன்ற இடங்கள்லேருந்து வர்றது. இதெல்லாம் விந்து அணுக்களுக்கு சப்போர்ட்டிவான சில பொருட்கள், குளுக்கோஸு, அது தூண்டக்கூடிய சில பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் கர்ப்பப்பைக்குள்ளே போக முடியாது. ஸோ 5% அணுக்கள் மட்டும் விந்து பையிலிருந்து வருது. இந்த அணுக்கள் மட்டும் தூண்டப்பட்டு எனர்ஜி கொடுக்கப்பட்டு குளுக்கோஸ் கொடுக்கப்பட்டு வேகமாக கர்ப்பப்பையை நோக்கி போகும். படமே நம்ம பலமுறை காட்டியிருக்கோம். விந்து திரவத்துக்கு உள்ளே போக முடியாது. இதெல்லாம் பெண்ணுறுப்புலேருந்து வெளியே வந்துடணும். சில பேருக்கு உடனே வரும், சில பேருக்கு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க எழுந்திரிச்சு நடக்கும்போது வரும். இது இயல்பானது. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார். சார், உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே. நீங்கள் வந்து கடவுள் மாதிரி இருக்கீங்க எல்லாருக்கும். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. சொல்லுங்கள் சார், என்ன கேள்வி உங்களுக்கு? சார், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 year ஆகுதுங்க சார். சரி. ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஒய்ஃப் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை கூட பண்ணியிருக்கேன். வருவாங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்போ ரொம்ப. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ணாவே எரிச்சலா இருக்கு ரொம்ப. அதாவது எப்படி காண்டோம் போட்டு தான் சார் நான் இப்போ பண்றது எப்பவுமே. அது போட்டா எரிச்சலா இருக்கு, எரியுது அப்படின்றாங்க. அப்போ காண்டம் இல்லாமல் வேற முறைகளை பயன்படுத்த காப்பர் டீ அவங்களுக்கு போட்டு விட்ருங்க. காப்பர் டீ வந்து அதுதான் சார், அந்த நூல் மாதிரி இருக்குன்றாங்க. அது ஏதாவது உள்ள போயிட்டுனா ப்ராப்ளம்ன்றாங்களா? அதெல்லாம் ஆகாதுங்க, நீங்கள் போடுங்க. இந்தியாவிலே அதிக பெண்கள் பயன்படுத்துவது காப்பர் டீ. இந்த மாதம் அவங்களுக்கு காப்பர் டீ போட்டுருங்க. காண்டம் இல்லாமல் பண்ணுங்கள். சில நேரம் காண்டம் பிடிக்காமல் இருக்கலாம், காண்டத்தில் இருக்க அந்த திரவத்தில் அலர்ஜி இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை எடுத்துருங்க. 2 பேருக்கும் எது நல்லா இன்பமாக இருக்கோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எரிச்சலாக இருக்கு, எரியுது அப்படின்றாங்க சார். அப்படியே ஒரு லேட்டெக்ஸ் அலர்ஜியாக இருக்கலாம், காண்டம் அலர்ஜி இருக்கலாம். அதை எடுத்துருங்க. நீங்கள் வந்து முன்ன மாதிரி செக்ஸ் பண்ணுங்கள். அதாவதுங்க, குழந்தை பிறந்த உடனே பெட் டைம் வந்து டெட் டைம் ஆகிடும். குழந்தைய கவனிக்கிறதுலேயே முழு நேரமாக இருப்பாங்க. பெட் டைம் நல்ல ஒரு ரொமான்டிக் டைம் வந்து உங்களுக்கு டெட் டைம், உபயோகமில்லாத டைம் ஆகிடும். அதே மாதிரி பேஷன், காதல், அந்த அன்பு வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடும். ஒரு விருப்பம் அதில் இல்லாமல் போயிடும். இது நீங்கள் என்ன பண்ணால், குழந்தைய வந்து முழு நேரமாக அவங்க வளர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா குழந்தை 24 hours அவங்கள ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 5-6 மணி நேரம் பார்த்துக்கோங்க. குழந்தைய பார்க்கக்கூடிய பேபி சிட்டர் மாதிரி யாராவது வீட்டில் இருக்க பெரியவங்களோ யாராவது ஒருத்தர் ஒரு 6 மணி நேரம் குழந்தைய பார்க்கட்டும். தாய் வந்து ஒரு 6 மணி நேரம் நல்ல தூக்கம், ஒரு 6 மணி நேரம் 4 மணி நேரம் நல்ல ஓய்வு. அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், உடற்பயிற்சி பண்ணுறது, சினிமா பார்க்குறது, அவங்க வாழ்க்கையில் எது இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஓய்வு. இதை மாதிரி மீத நேரங்களில் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தால் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாங்க. முழு நேரமாக குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால வேறு எதுலேயும் கவனிக்க முடியாது. செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் சேகர் சார், பெங்களூர்லேருந்து சார். சொல்லுங்கள் சேகர். சார், உங்கள் ப்ரோக்ராம் வெரி நைஸ் சார். நன்றி சேகர். சார், இப்போ எங்கள் ஒய்ஃப் 3 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. சரி. இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாங்க, கர்ப்பப்பை வாயை தைச்சிடலாம். போன வருஷம் 2013 10th அப்போ வந்து ஒரு குழந்தை 7 months கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகி இறந்துச்சு சார். சரி. இப்போ வந்து டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா 3 months ஆயிடுச்சு, இப்போ கர்ப்பப்பை வாயை தைச்சிடலான்றாங்க. அதனால எதுனா ப்ராப்ளம் எதுனா இருக்குன்னு சார்? ஒன்றும் வராதுங்க. ஒன்றும் வராதுல்ல சார்? சர்க்குலாஜ்னு பேர். ஓகே, சர்க்குலாஜ் வேணால் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை. உங்கள் டாக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சர்க்குலாஜ் பண்ணுறது நல்லது தான். அப்புறம் இன்னொரு கேள்வி சார். செக்ஸ் பண்ண ரொம்ப டயர்டா இருக்கு சார். ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவர் ரீவைட்டல் டேப்லெட் எழுதி கொடுத்துக்கிறாரு. அதனால எதுனா ப்ராப்ளம்? சாப்பிடுங்க. ரீவைட்டல் விட்டமின் டேப்லெட், அதுக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஒன்றும் உங்களுக்கு ஏங்க, அது வைட்டமின் மாத்திரையில் என்ன வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரப்போகுது?
சைடு எஃபெக்ட் பயப்படாதீங்க. டாக்டர்கிட்ட கேட்டு ரீவைட்டல் டேப்லெட் எழுதி கொடுக்குறாரு. சரிங்க, சாப்பிடுங்க. அது சத்து மாத்திரை தான். சத்து மாத்திரைகளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஒன்று யூரின் மஞ்சளாக போகும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க. டாக்டர்கிட்ட மருந்து வேணும்னு கேட்பீங்க, மருந்து கொடுத்தா சைடு எஃபெக்ட் இருக்கான்னு அடுத்த வாரத்தை கேட்பீங்க. என்னது தான் கொடுப்பாங்க டாக்டர், மந்திரம் தான் பண்ணணும் உங்களுக்கு. அதனால் இதை பற்றி கவலைப்படாதீர்கள். எல்லாம் ஒரு மருந்து சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிடுங்க. சில நேரம் செக்ஸுக்கு பிரச்சனைன்னு வருவாங்க, மருந்து எழுதி கொடுப்போம், சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி. அதில் என்ன உங்களுக்கு தான் சிக்கல். ஏன்னா இன்றைக்கி ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைடு எஃபெக்ட் உள்ள டாக்ஸிக்கான மருந்துகள்லாம் யாரும் கொடுக்குறதில்ல. அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் ஒரு ஆண்மை குறைவுக்குன்னு வர்றீங்க, ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அதில் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டு விஷத்தை சாப்பிட்ற மாதிரி மாத்திரையை சாப்பிட்டா அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும்? பயந்துக்கிட்டே மாத்திரையை சாப்பிட்டா விரப்புத்தன்மையே வராது. அதனால் பயப்படாதீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட தொடர்புகளை இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMSகள் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.